பார்த்தீங்கன்னா வந்து பெரகராவுக்கு ரெடி ஆகிற ஜானைகள். அந்த உடம்பு தெரியாத அளவுக்கு வண்ணமயமாக ரொம்ப அழகாக வந்து இந்த உடைகள் போட்டிருக்காங்க பாருங்க. இதனால் வரைக்கும் நம்ம நிறைய தமிழ் திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் ஜானை டான்ஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க. அதாவது இலங்கையை பிரதிபலிக்கும் சிங்கள மக்களோட பெரகரா டான்ஸ் வந்து இதுதான். இவ்வளோ பேர் வந்து இந்த வேலோட போகிறாங்கன்னு சொல்லி முன்னுக்கு வந்து புத்த கொடியோட போகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வேலோட போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீம் கிடையாது, பெரகரா டீமில் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமானவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து இது வந்து பேண்ட் பவனி. அந்த ஜானியோட தந்தத்தை பாருங்கள், எவ்வளோ மாலைகள் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ சரியாக வந்து தெரியாமல் இருக்கலாம்னு சொன்னால் அவங்கள வந்து இந்த குடை தொண்டு பிடிச்சி போகிறதுனால அது மறைச்சிட்ருக்கலாம். அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பூஜை நடந்துட்டு போனதுக்கு அப்புறமா கீழே விழுந்த ஒவ்வொரு பூக்களுமே வந்து விடாமல் எல்லாத்தையுமே வந்து உடனே க்ளீன் பண்ணி யாரோட காலையும் மிதிப்படாமல் இருக்கிற அளவுக்கு சடன்னு அதை ஓகே. இவனிகளோட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னாலும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, எல்லா இடத்தையும் கூட்டிகிட்டு போவாங்க. என்னென்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முதல்ல எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க. இக்காரணம் கொண்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்ல மாட்டாங்க. இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் சொல்லலை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி. என்னிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போகிறது வந்து இப்போதைக்கு பெரகரா பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி பார்ப்போம், பெரகரா தான் பார்க்க போகிறானுங்களா இல்லை வேற என்னவும் பார்க்க போகிறான்னு இல்லை சொல்லி தெரியல. இப்போ எங்கடா கூட்டி போகிறானு இருட்டுக்குள்ளே மனே அடோ எங்கடா போரேல் கேட்டா இதை மட்டும் சொல்றானே வாய்க்கு வைக்கணுமா? எங்க போறோம்? வாங்க வாங்க, நான் ஒன்றும் சொல்லல, வாங்க வாங்க. நீங்க கல்யாணம் கட்டி தானே கோயிலுடைய பிரசாதம் அடுத்து என்னத்தை பார்க்க போறீங்க இப்ப? அடப்பாவிகளா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதாவது கோயிலுக்கு பிரசாதம் நம்ம சொன்னீங்க தானே, அதாவது நம்ம ஒரு பூஜை தட்டு கொடுத்தோம்னு சொன்னாலும் வந்து அதுல பாதி எடுத்துட்டு மீதியை வந்து கொடுப்பாங்க. அந்த பாதியை வந்து ஒரு ஸ்டோர் மாதிரி ஸ்டோக் பண்ணி வைப்பாங்களாம். அப்போ அது இருக்கிற இடத்த தான் பார்க்க போகிறானேலான்னு சொல்லி கூட்டி போகிறானேல். சரி, இப்போ அங்கே தான் உண்மையில் போகிறானேன்றதையும் பார்ப்போம். ஓகே. என்னென்னு சொன்னால் வந்து அவனுங்க சொன்ன அந்த ஸ்டோர் வந்து இந்த ஸ்டோர் தான், இதுக்குள்ளே தான் வந்து வைப்பாங்களாம். அதை காட்ட வந்தவனில் காட்டிட்டு அப்படியே வந்து இந்த சைடை வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறானுங்க. இதானே. ஸோ இதான் அந்த ஸ்டோராம் வந்து அப்படியே வந்து இப்போ வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து பெரகரா பார்க்க தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அது வந்து இங்கே இருந்து தான் போகுமா. இதுக்கு என்னடா பேர் சொன்ன நீங்கள்? என்னது என்ன? இல்லை இல்லை அதல்ல, நீங்கள் சொன்னீங்க இந்த இது எங்கேருந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லி சொன்ன நீங்கள். ஓ சூரமலையா? அதுல மழையே இல்லையே அங்கு. சூரமலை மாத்தி போட்டாங்க அப்படியா? ஸோ இங்க இருந்தாலும் பெரகரா போகும். அந்த யானை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, பெரகரா வந்து போற யானை. ஸோ இங்க இருக்கு. அப்போ வந்து நம்ம முன்னுக்கு போகணும். அங்க இது என்னடா இது? இந்த இது அழகா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. ஆ
அழகா இருக்கு. இங்கே இருக்கு, அப்புறம் அங்கே இருக்கு. இந்த இதுக்கு டான்ஸ் பண்றாங்க பார்த்தி அப்படின்னு டான்ஸ் பண்றாங்கடா எப்படி? ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து பெரகராவுக்கு ரெடி ஆகிற ஜானைகள். ஸோ அவ்வளோ ஜானைகளும் வந்து எத்தனை ஜானைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே லைனில் வந்து கிட்டத்தட்ட 2, 4, 6, 7 ஜானைகள் கிட்ட அப்படியே நேற்றுக்குமே வந்து அடுக்கி இருக்குது. ஸோ இதை பாருங்கள், எத்தனை பேர் எவ்வளோ பேர் வந்து இந்த வேலோட போகிறாங்கன்னு சொல்லி. முன்னுக்கு வந்து புத்த கொடியோட போகிறாங்க, அண்ட் அதுக்கப்புறமா வந்து வேலோட போகிறாங்க நிறைய பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டீம் கிடையாது, பெருகிற டீமில் வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமானவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து இது வந்து பேண்ட் பவனி. ஸோ இது வந்து பேண்ட் வாத்தியம் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டீம், அண்ட் அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு டீம், அப்படி சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போது. இங்கே பாருங்க, அதாவது இவங்கள்ட்ட இந்த ட்ரெஸ்ஸுக்குரிய அதே காஸ்டியூம்ஸ் தான் வந்து அந்த ஜானைக்கும் போட்டிருக்கிறாங்க. சேம் கலர், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இது வந்து சிங்கிலேஸ் அவங்களோட பாரம்பரிய வாத்தியங்களை வந்து யூஸ் பண்ணி இதை வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. பேசுகிறது வந்து ரொம்ப கிளியராக விளங்குமா அப்படி சொல்லி வந்து தெரியாது. ரீசன் வந்து அவங்களோட அந்த வாத்திய சத்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம பேசுகிறது அவ்வளோ கிளியராக வந்து விளங்கும் அப்படி சொல்லி தெரியாது. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் சொன்னதில் வந்துட்டு பெரகரா டான்ஸ் வந்து இதுதான். ஸோ பெரகரா டான்ஸில் வந்து இதே மாதிரி பல காஸ்டியூம்ஸில் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் முன்னுக்கு போயிட்டு இருக்கிறது வந்து அவங்கள்ட்ட கல்ச்சர், நான் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட பாரம்பரிய வாத்தியங்களை யூஸ் பண்ணிக்கொண்டு அந்த பேண்ட் வாத்தியம் வந்து அப்படியே அடிச்சுட்டு போகிறாங்க. அண்ட் இது வந்து அவங்கள்ட்ட பெரகரா, அதாவது பெரகரா டான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு சிங்கிள்ஸ் மக்களோட வந்து கல்ச்சர் டான்ஸ்.
ஸோ அதாவது தமிழில் வந்து நம்ம பரதம் எல்லாம் கூத்து இதெல்லாம் வந்து கட்டி எப்படி ஆடுவோமோ நம்மளோட பாரம்பரிய நடன கலைகளில், அதே மாதிரி தான் இவங்களோட பாரம்பரியம் வந்து இந்த பெரகரா நடனம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த பெரகரா நடனத்தில் ஆரம்ப நடனம் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற இந்த ஒரு பெரகரா நிகழ்வை வெல்கம் டான்ஸில் வந்து இது ஒரு பெஸ்ட்டு டான்ஸாக இருக்குது. இதுக்கப்புறமா வந்து கரகம், அதே மாதிரி எப்படி சொல்கிறது, காவடி ஆட்டம், மயிலாட்டம் அப்படி சொல்லி பல டான்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து பாருங்கள், இந்த யானைகள்லாம் வந்து அந்தந்த அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி அவங்களுமே வந்து டான்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது இவங்களோட கல்ச்சர் டான்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரிக்கு வந்து அந்த ஜானைகள் ஒவ்வொன்றுமே, அதாவது ஒவ்வொரு டான்ஸுக்கு பின்னால் ஒவ்வொரு ஜானைகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு ஜானைகளுமே வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இவர் டான்ஸை பாருங்கள், இந்த ஜானோட டான்ஸை பாருங்கள். இதனால் வரைக்கும் நம்ம நிறைய தமிழ் திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்துருப்போம் ஜானை டான்ஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க. ஓகே, தமிழ் நடனத்தில் வந்து கோலாட்டம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ கோலாட்டம் மாதிரி ஒரு ஆட்டம் இது. ஆனால் இது வந்து அவங்களோட ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து, அதாவது அவங்களோட ஒரு கலாச்சார உடை. ஆனால் நடனம் வந்து நம்மள்கிட்ட சொல்லணும்னு சொன்னால் கோலாட்டம் அப்படி சொல்லுவோம். அவங்களதில் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. என்ன சொன்னால் இப்போ தமிழ்நாடுன்னு அவங்கள ஆடினாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து நம்ம காவடி ஆட்டம் அப்படி சொன்னால் அது அவங்களும் வந்துட்டு காவடி நடன அப்படின்னு சொல்லுவாங்க சிங்களத்தில். ஆனால் கோலாட்டம் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் புதுசாக பேர் வச்சுருக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து அப்படி ஏதாச்சும் பேர் இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, இது வந்து காவடி ஆட்டம். அதை அவங்களோட லாங்குவேஜ்லேயும் வந்து காவடி ஆட்டம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆட்டத்துக்கு வந்து நடனம் நடனே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ காவடி ஆட்டம் பொதுவாக தெரியும், நம்மள்ட வந்து காவடி ஆட்டம் இருக்கும். அது அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கல்ச்சர் உடுப்புகளை போட்டு இப்படி டான்ஸ் பண்ணுறாங்க.
ஜானைகளை வந்து பார்த்தா இங்கே எக்கச்சக்கமான ஏராளமான ஜானைகள் இருக்கும் போல இருக்கே. அவ்வளோ ஜானைகள் வர வர ஜானைகள் வந்துட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு டான்ஸுக்கு அப்புறமும் வந்து ஒவ்வொரு ஜானைகள் என்னும் போது எப்படி இருக்கும் பாருங்க. அவங்களோட காஸ்டியூம்ஸ், அந்த உடுப்போட அந்த துணி வந்து வித்தியாசமானது ஒன்று. எப்படி பளபளப்பாக அடிச்சுட்டு இருக்கும் பாருங்க, அப்படி அழகா. ஒரு வனத்தில் ஒரு காட்டில் அந்த மயில் கூட்டமெல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணால் இவ்வளோ அழகாக இருக்குமோ அம்புட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த டான்ஸ் பாருங்க. இது இவங்கள் அந்த டான்ஸ் பண்ணுறதுக்கு போடுற காஸ்டியூம்ஸ் மட்டுமே இல்லாமல் யானைகளுக்கு போடுற உடைகளுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது அந்த யானைகளோட உடம்புல அதுகளோட அந்த உடம்பு தெரியாத அளவுக்கு வண்ணமயமாக ரொம்ப அழகாக வந்து இந்த உடைகள் போட்டிருக்காங்க பாருங்கள். தகன்னு மின்னுது, ரொம்ப அழகாக இருக்குது. அதோட காது மடிக்கெல்லாம் வந்து அது தெரியாமல் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அங்கே பாருங்கள். இதுதான் மெயினாக அவங்க பண்ணுற பெரகரா டான்ஸ். அதாவது இலங்கையை பிரதிபலிக்கும் சிங்கள மக்களோட பெரகரா டான்ஸ் வந்து இதுதான். ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி நம்ம தமிழ் நடனத்தில் வந்து எப்படி வந்து பரதம் நாட்டு கூத்து பிரதிபலிப்பாக வந்து இருக்குதோ, அண்ட் அதே மாதிரி தான் வந்து சிங்கள மக்களோட இந்த பெரகரா நடனம் வந்து அவங்களுடைய தனித்துவமான அவங்களோட அந்த நடனக்கலையை வந்து குறிக்கக்கூடியது. அண்ட் வந்து அதே மாதிரி கேரளாவை எடுத்துக்கொண்டு சொன்னாலும் வந்து அங்கே சண்டை மேளம் வாசிப்பாங்க, கதகளி ஆடுவாங்க. அதே மாதிரி தான் சிங்கள மக்களோட இந்த பெரகரா நடனம். இந்த யானைக்கு தந்தம் இருக்குது பாருங்கள். இதுக்கு முதல்ல போன யானைகளுக்கெல்லாம் தந்தம் இருக்குது, எல்லாம் தெரியல. ஆனால் இந்த யானைக்கு ரொம்ப பெரிய தந்தம் இருக்குது. அதாவது நான் ஏன் இப்போ கேமரா உயர்த்தினேன்னா, நான் இப்போ கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே உயர்த்தினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நேரம் வரைக்கும் இந்த பெரகரா டான்ஸ் எல்லாம் வந்து இருந்து பார்த்த மக்கள் வந்து இப்போ சடன் எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் எல்லா வணக்கத்துக்கும் உரிய தமிழ் கடவுளான முருகன் வந்து இப்போ ஜானு மேலே இருந்து வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு தெரியும், கதிர்காமத்தோட முதல் கடவுளாக வந்து இருக்கிறது வந்து இங்கே முருகன். ஸோ அந்த ஒரு முருகனை வந்து எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்து அந்த ஒரு ஜானிக்கு மேலே வச்சு தான் வழிபட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு கடவுள் வந்ததும் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எந்திரிச்சிட்டாங்க. அது அவங்க கடவுளுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அப்படி சொல்லலாம் வந்து.
பார்த்தீங்கன்னா தெரியும், பூஜைக்காக கொண்டு வந்த வழிபாட்டுக்காக கொண்டு வந்த ஒவ்வொரு பூக்களையுமே வந்து அந்த இடத்துல வச்சு சாமிக்கு தூக்குறாங்க பாருங்கள். அந்த ஜானியோட தந்தத்தை பாருங்கள், எவ்வளோ மாலைகள் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஸோ சரியாக வந்து தெரியாமல் இருக்கலான்னு சொன்னால் அவங்க வந்து இந்த குடை தொண்டு பிடிச்சி போகிறதுனால அது மறைச்சிட்ருக்கலாம். அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் அந்த மாலைக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. அது ஒரு அரச இலைகள் பூட்டின ஒரு குடம் மாதிரி இருக்குது. அது என்னன்றது தெரியல. ஆனால் மேபி வந்து இங்கே இருக்கிறது வந்து முருகனை தான் வழிபடுவாங்க. ஆனால் அது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல. இங்கே எல்லாருமே ரொம்ப நல்லா உற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது அந்த பூஜை நடந்துட்டு போனதுக்கப்புறமா கீழே விழுந்த ஒவ்வொரு பூக்களுமே வந்து விடாமல் எல்லாத்தையுமே வந்து உடனே க்ளீன் பண்ணி யாரோட காலையும் மிதிப்படாமல் இருக்கிற அளவுக்கு சடன்னு அதை வந்து அப்படி பண்ணிட்டு, அதாவது அதை க்ளீன் பண்ணிட்டு வராங்க. அங்கே பாருங்கள், எல்லா பூக்களையுமே வந்து யாரோட காலையும் வந்து மிதிப்படாத அளவுக்கு 2 பக்கம் 3 பக்கமும் வந்து கயிறால் மறைச்சி நடுவில் யாரையும் வர விடாமல் சடன்னு ரொம்ப வேகமாக இருக்கணும் பாருங்கள். அந்த வேலை எப்படி வேகமாக இருக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ வேகமாக வந்து அந்த பூக்களெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள். யாரையுமே பின்னால் வந்து அதை வந்து மிதிக்கிற படிக்க வந்து விடலை பாருங்கள், விட மாட்டேங்கிறாங்க. விடாத அளவுக்கு அதை வந்து க்ளீன் பண்ணி போகிறாங்க. அவ்வளோதான். ஸோ இன்னும் பிரகரா திருவிழா வந்து முடிஞ்சது. அதாவது இது உள் சைடு, கோயிலுக்கு உள்பக்கம். அண்ட் இதை வந்து அப்படி வெளியில் கொண்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அந்த பக்கம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியும் சொல்ல, வாயிலுக்கு அந்த பக்கமாக வந்து வெளியில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கு, அதாவது இங்கே பாத யாத்திரை வந்து ஒவ்வொருத்தங்களோட காட்சிக்காக வேண்டி வெளியில் இருக்கும். இப்போ சரியாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த திருவிழாவை அப்படியே பவனியாக வெளியில் கொண்டு போவாங்க, வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி. நாங்கள் வந்து இப்போ வளாகத்திற்கு உள்ள, அதாவது என்ன சொல்கிறது, கோயிலுக்கு உள் பக்கத்தாலேருந்து வந்து இது நாங்கள் பார்த்தோம். இந்த கேட்டுக்கு, அதாவது இதுக்குள்ளே வந்து சொன்னால் இதெல்லாம் பார்த்து முடியத்தான் வந்து கேட்டை வந்து ஓப்பனே பண்ணி விடுவாங்க. மறுபடியும் வெளியில் வந்து நம்ம அவுட் ஆகிற அளவுக்கு, அதாவது வெளியில் போகிறதுக்கு. ஸோ இனிமேல் தான் வந்து நம்ம வெளியே போகலாம். அதாவது இந்த பெரேரா பார்க்குறது முதல்ல வந்து உள்ளே வந்துடணும். இப்போ முடிஞ்சுது. இப்போ இந்த பெரேராலாம் வந்து வெளியில் போகும். ஸோ வெளியில் போனாலும் மறுபடியும் நம்ம அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் டே, இன்றைக்கி 2வது நாள். என்னென்னு சொன்னால், இதுக்கு முன்னதாக வந்து சாட்டை அடித்து போவாங்க. ஸோ அந்த சாட்டை வந்து அடிக்க முடியலை. அந்த சாட்டை அடிக்கிறத வந்து இன்றைக்கி வீடியோ பண்ண முடியலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பையன் வந்து, குட்டி பையன் வந்து இந்த இது வாசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, அடிச்சுட்டு இருப்பாங்க. அது பாருங்க. இன்றைக்கி ஜானைகளுக்கு வேறு காஸ்டியூம்ஸ், அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உடை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது மாதிரி டான்ஸுக்குரிய காஸ்டியூம்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்வாங்க ஒவ்வொரு நாளும். இந்த காஸ்டியூம்ஸை பாருங்கள், அதாவது அவங்கள்ட்ட பெரேரா டான்ஸில் வந்து இது வித்தியாசமான ஒரு காஸ்டியூம்ஸ். அதாவது அவங்களோட தலையில் அந்த பெரிய ஜானியோட காது மாதிரி 2 பக்கமும் வந்து இருக்கும். வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
இந்த காஸ்டியூம்ஸ் தான் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டுக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் விஐபி யாராச்சும் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த விஐபிகளை வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக வேண்டி ஆடக்கூடிய ஒரு ஸ்ரீலங்காவிய ஸ்ரீலங்கா சிங்கள கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கக்கூடிய பெருகிற டான்ஸ். ஸோ இவங்க வந்து இப்படியான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி அந்த விஐபிகளை வந்துட்டு வெல்கம் பண்ணி வர வைப்பாங்க. ஓகே, இந்த டான்ஸை பாருங்கள். இது வந்து நேற்றைய நாள் ஆடின மயிலாட்டத்தை தாண்டி இது வித்தியாசமானது ஒன்று. பட் இது ஒரு ட்ரெடிஷ்னல் மயில் டான்ஸ் தான் வந்து. ஒன்று இவங்க எல்லா பேரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி சரியாக வரிசைப்படி கொண்டு போகிறதுக்கெலாம் வந்து வாக்கி டாக்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு கையில் வந்து வாக்கி டாக்கி வச்சு தான் இவங்க எல்லா பேரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி போகிறாங்க. அதாவது அந்த கேப் விட்டு அவங்க எல்லாருமே இப்போ பார்த்து போகிறது வந்து. ஆனால் இன்றைக்கி நாங்கள் நிறைய இதில் வந்து மிஸ் பண்ணிட்டோம். முன்னுக்கு போன டான்ஸ் எல்லாம் வந்து காரணம் முன்னுக்கு பப்பரை டோன் அடித்து போனவங்களாம் போயிட்டாங்க. நாங்கள் இதால் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. ஓகே, இன்றைக்கும் அதே சீன் தான். அதாவது சாமி வந்துச்சுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எந்திரிச்சு வந்து அதற்கான ஒரு மரியாதையை வந்து கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த இடத்துலேருந்து பூ வீசுறதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து பூ கொண்டு வருவாங்க. ஸோ அதை அந்த ஒரு இடத்துல வச்சு வீசிக்கொள்வாங்க.
ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பஜனா பலி செய்துட்டு போகிறாங்க பின்புறத்தில் வந்து. ஸோ முன்னுக்கு வந்து போலீஸ் வந்து அவங்கள உள்பற விடாத அளவுக்கு வந்து அவங்க வெளியில் நின்று தான் வந்து அந்த ஒரு பஜனை செய்துட்டு போகிறாங்க. தூரத்துலேருந்து வர தமிழ் மக்களால் அந்த ஒரு பஜனைகள் வந்து செய்யப்படுறது வந்து வழக்கம். ஸோ வந்து அவங்க வந்து முன்புறமோ உள்புறமோ வந்து போக இயலாது. போலீஸுக்கு அதாவது போலீஸ் பின்பக்கம் வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்து போவாங்க. அதுக்கு பின்புறம் தானே வந்து அவங்க இருந்து அந்த பஜனாவளி செய்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. pasé a